நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் களத்தில் இன்னைக்கு சூடான டாபிக் தமிழக வெற்றிக் கழகம் தான். ஏன் இன்னைக்கு திடீர்னு தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றி எல்லாரும் பேசணும்? அதுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தோட பொதுச் செயலாளர் புஷியான ட்விட்டரில் போட்ட ஒரு பதிவு தான். அது என்ன பதிவு அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்ற பதிவு தான். திடீர்னு தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிக்க காரணம் என்ன? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஸோ அது என்ன காரணம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ தமிழக வெற்றிக் கழகம் அதோட அரசியல் மாநாடு, முதல் மாநாடு அக்டோபர் 27 நடந்துச்சு. ஸோ அந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் 45 நிமிஷம் தீயாக பேசினார் அப்படின்னே சொல்லலாம். அதில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தார். அதில் இப்போ நடக்கிற ஆட்சியை பற்றின குறைகளையும் சொன்னார். குடும்ப ஆட்சியை நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் திராவிட மாடல்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தார். திமுக அரசை நல்லாவே விமர்சித்து அந்த மாநாட்டில் பேசியிருந்தார். ஆனால் அதிமுகவை பற்றி எந்த ஒரு குறையுமே சொல்லலை விஜய் அவர்கள். ஸோ இதுதான் அதிமுகவும் தமிழக வெற்றிக் கழகமும் கூட்டணி சேர போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இனிஷியல் ஃபயருக்கான காரணம். ஸோ அப்போதைக்கு விஜய் அவர்கள் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, அதனால் அதை நாங்கள் விமர்சனம் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுத்ததாகவும் நிறைய செய்திகள் வந்தது. இருந்தாலும் அப்போ தமிழக வெற்றிக் கழகத்துடைய நிர்வாகிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு அரசியல் எதிரி திமுக தான், இப்போதைக்கு நாங்கள் அவங்கள தான் எதிர்ப்போம், அதிமுகவை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நாங்களே எதிர்கட்சியாக இருந்து செயல்படுறோம் அப்படின்றதுனால நாங்கள் அதிமுக ஒரு எதிர்கட்சி, அவங்கள பற்றி பேசணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி போகுது அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் வந்தது. அதுக்கேற்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயை விமர்சிக்க கூடாது அப்படின்ற மாதிரி வாய்மொழி உத்தரவு போட்டிருந்தாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்தது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த யூகத்துக்கு ஒரு தூண்டுகோலாக அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை வச்சு தான் அந்த ஒரு ஊடகம் அந்த ஊடகம் எந்த ஊடகம்ன்ற மாதிரி இவங்க சொல்லலை. இன்னைக்கு தினமலரில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு 80 சீட்டு, அதிமுகவுக்கு 154 சீட்டு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ அதில் இந்த மாதிரி 2 பேரும் கூட்டணிக்கு பேசுகிறாங்க. இந்த மாதிரி தொகுதி பங்கீடு இப்படி இருக்கு, ஸோ அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி அதில் வந்தது. ஸோ இந்த செய்தி தான் இந்த ஒரு பரபரப்பு அறிக்கைக்கான காரணம். ஏன்னா தமிழக வெற்றிக் கழகம் 2 கட்சிக்கு மாற்றா ஒரு புதிய கட்சியாக உருவாக்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு வராங்க. ஏன்னா நாங்கள் 2 கட்சிக்கு மாற்றா புதுசாக ஆரம்பித்து நாங்கள் மக்களோட ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு வராங்க. ஏன் விஜய் அதிமுகவோட கூட்டணி சேர்ப்புற அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துச்சு அப்படின்னா, அதிமுகவை பற்றி எந்த ஒரு குறையுமே சொல்லலை. ஆனால் விஜய் என்ன நினைச்சாருன்னா, எதிர்கட்சியான அதிமுக பற்றி நம்ம இப்போ குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆளும் கட்சியான திமுகவை பற்றி குறை சொன்னால் போதும், அப்போ தான் நம்ம ஒரு எதிர்கட்சியாக நிற்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணார். அது போக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அஸ்திரத்தையும் வீசினார். அது ஆரம்பத்திலே வீசி இருக்கக்கூடாது, பின்னாடி சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி விமர்சித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் சொல்லியிருந்தார். ஸோ விசிக தலைவர் இதுக்கு ஏன் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது ரொம்ப நாளாக பேசிட்டு வராங்க. ஸோ அந்த கட்சிக்காக போடப்பட்ட தூண்டில் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசினாங்க. ஸோ அதை இல்லை அப்படின்ற மாதிரி தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. ஸோ அதையொட்டி தான் அதிமுகவோட கூட்டணி சேர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது போக அதிமுகவை பற்றி இவங்க பெருசாக எதுவும் விமர்சனமும் பண்ணலை. ஸோ விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் ஒரு வார்த்தை கூட அதிமுகவை பற்றி விமர்சித்து பேசலை அப்படின்றது தான் இந்த ஒரு யூகத்துக்கு காரணமாக அமைஞ்சது. ஸோ இப்போ அதிமுகவோட இவங்க கூட்டணி போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் அவங்களோட கிரெடிபிலிட்டி கேள்விக்குறியாயிரும். ஏன்னா ஒரு புது கட்சி, அது ஒரு மாற்றத்துக்காக வருது, இந்த மாற்றத்துக்காக தான் நாங்கள் வாக்களிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் இவங்க ஏற்கனவே இருக்கிற திமுக அதிமுகவோட கூட்டணி போனாங்க அப்படின்னா அது கட்சிக்கான நட்பெயரை கெடுத்துரும் அப்படின்னு யோசிச்சு அவங்க இல்லை, நாங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு பேச்சிலையும் ஈடுபடலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் தனிச்சு நின்று 234 தொகுதியிலையும் போட்டிட்டு மக்களோட ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கிறது தான் எங்களோட குறிக்கோள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதிமுகவும் நாங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு பேச்சிலையும் ஈடுபடலை அப்படின்ற மாதிரி அவங்களும் மறுத்து அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ இப்படி தான் இன்னைக்கு அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. ஸோ நிறைய சேனல்ஸில் இன்னைக்கு விவாதத்தோட டாப்பிக்கே இந்த ஒரு மேட்டர் தான். விஜய் கட்சி அதிமுகவோட கூட்டணி போகலை அப்படின்றது ஒரு பெரிய செய்தியாக இன்னைக்கு பரவிட்டு இருக்கு. ஸோ தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவோட கூட்டணி சேரல அப்படின்றது யாருக்கு லாபமாக இருக்கும்? ஸோ அது அதிமுகவுக்கு லாபமாக இருக்குமா, இல்லை திமுகவுக்கு லாபமாக இருக்குமா, இல்லை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு லாபமாக இருக்குமா? தமிழக வெற்றிக் கழகம் தனிச்சு நின்று வெற்றி பெறுறது தான் சரியா, இல்லை தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி சேர்றது சரியா? தமிழக வெற்றிக் கழகம் தனிச்சு நின்று அந்த அளவுக்கு வாக்குகள் வாங்குமா, இல்லை தமிழக வெற்றிக் கழகம் தனிச்சு நின்று வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சாதான் அடுத்த தேர்தலில் அவங்க சிறந்து விளங்க முடியுமா? இதை பற்றின உங்களோட கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. தமிழக வெற்றிக் கழகம் தனிச்சு நின்னா யாருக்கு நல்லது? இதை பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க.
ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கிளிக் டு இட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.